ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் ஸ்ரீராம். நமது சுல்தான் படைவீரர் மாலிக் கபூருடைய படையெடுப்பின் போது உலுக்கானின் பட தளபதி 1323ஆம் ஆண்டு நமது ஸ்ரீரங்கத்தை கொள்ளையடிக்கும் நோக்குடன் நமது நம்பெருமாளையும் ஸ்ரீரங்கத்தையும் அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் உள்ளே வரும்பொழுது 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை தலையை வெட்டி இந்த கோவிலையும் வெள்ளையம்மாள் என்பவள் உலுக்கானை மேலே வெள்ள கோபுரத்திற்கு மேலே எடுத்து சென்று அந்த தளபதியுமே அழித்து 12,000 பேர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இந்த உயிரை தொடர்ந்து இந்த பங்குனி உத்திரம் 8ஆம் நாள் அன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதன் நினைவாக ஒவ்வொரு வருடமும் வெள்ளையம்மாளுக்கும் அந்த உயிர் நீத்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் இந்த தீபாஞ்சலி வருடம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆயிரத்தி 1323ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வில் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முடிதுறந்தார்கள். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்ல கிராஸ் பாவம் வரப்படாதீங்க ஜி, சூப்பரா இருக்கும். பன்றியாழ்வான் சன்னதி என்று அழைக்கப்பட்ட தவராசன் படித்துறை மேட்டில் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த வைஷ்ணவ தர்மத்திற்காகவும் சனாதன தர்மத்திற்காகவும் உயிர் துறந்தார்கள். அந்த 12,000 பக்தர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களை எண்ணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகத்தான் கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெள்ளை கோபுரத்தின் முன்னால் விளக்கேற்றி அவர்களுக்காக இங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம். அனைவரும் இதில் ஒவ்வொரு வருடமும் மிக அதிகமான அளவில் கலந்து கொண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் சனாதன தர்மத்தை காப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தூரம் அதில் ஆர்வமாக இருக்கின்றோம் என்றும் தெளிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். 1323ஆம் வருடம் இதே நாளில் இந்த பங்குனி உத்திரம் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் இந்த உற்சவத்தினுடைய 8ஆம் திருநாளில் நம்பெருமாள் எல்லைக்கரை இன்றைய தினம் எழுந்தருளி இருக்கிறார். அந்த எல்லைக்கரை மண்டபத்தில் இருக்கும் பொழுதே இந்த ஊரில் முகமது பின் துக்ளக்கினுடைய படைகள் பூந்து இந்த நகரத்தை நிர்மூலமாக்கிய போது அதை காப்பதற்காக 12,000 அரங்கன் அடியார்கள் உயிர் திறந்த இந்த நிகழ்விலும், மேலும் அந்த சுல்தானை வெள்ளை கோபுரத்திலிருந்து கீழே தள்ளி தானும் தன் உயிரை மாய்த்த தெய்வீக தேவதாசி தாய் வெள்ளையம்மாள் அவர்களுடைய நினைவை போற்றுமர்களும் இந்த ஒரு தியாக வரலாற்றை போற்றும் வகையில் ஸ்ரீரங்கவாசிகள் மற்றும் அனைத்து பக்தர்களும் சேர்ந்து இந்த தீப அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது.